இப்போ எல்லாரும் வந்து கமெண்ட் செக்ஷன் எங்களுக்கு செய்யணும். ப்ரோ படம் ரொம்ப ஆவரேஜ். கேஜிஎஃப் அளவுக்குலாம் அதை கம்பேரே பண்ண ரொம்ப மாட்டமா இருக்கு. ஸ்ருதி ஹாசன் தண்ணி கேன் போட வந்த நானும் மூமெண்ட். கேஜிஎஃப்லாம் நெக்ஸ்ட் லெவல்ல இருந்துச்சு, இது அந்த அளவுக்கு இல்ல. நடுவுல GTA கேம் வருது ப்ரோ. கிராபிக்ஸ் பயங்கரமா இருக்கு, பப்ஜி பார்த்த மாதிரி இருக்கு. படம் வந்து அடிக்கடி இவர் என்ன பண்றாரு, கோச்சிங் மலை மேல போயிடுறாரு. மலை மேல போயிடுறாரு, மலை மேல போயிட்டு கண்ணெத்தி சுடுறாரு. நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பரா இருக்கு. நடுவுல GTA கேம் வருது ப்ரோ. ஆமா ப்ரோ, கிராபிக்ஸ் பயங்கரமா இருக்கு, பப்ஜி பார்த்த மாதிரி இருக்கு. ஆக்சுவலா சூப்பரா இருந்துச்சு. அதனால படம் வந்து அடிக்கடி இவர் என்ன பண்றாரு, கோச்சிங் மலை மேல போயிடுறாரு. சொல்லு மலை மேல போய் அவரு ஹீரோ கோச்சிங் மலை மேல போயிடுறாரு, மலை மேல போயிட்டு கண்ணெத்தி சுடுறாரு. அது இவனுக்கு வேற கீழே எல்லாமே நடக்கும் ப்ரோ. அவங்க அம்மா ஃபர்ஸ்ட் வானான்றாங்க, அந்த பொண்ணு சாவுக்காரர்ல திரும்பி போன்றாங்க ப்ரோ. செத்து போயிருக்கேன் ப்ரோ, அப்புறமா அனுப்பிச்சு விடுறாங்க ப்ரோ. அவங்க அம்மா தான் சொன்னல, வண்டி ஸ்டார்ட் பண்ற மாதிரி கை முறுகுவாரு. கடைசியில அவங்க அம்மா சொல்லுவாங்க, அவங்க அம்மாக்கு அப்பா மூச்சுங்க. ஆமா அவங்க அம்மாக்கு அடிக்கடி மூச்சுவீங்க. எப்படின்னா வந்து ஏய் வானாண்டா நீ ஏதாவது மனக்கூடாது சொல்லிட்டு இழுத்துன்னு போயிடும். அவர் 5 நிமிஷம் கழிச்சு எங்கேயோ போயிடுவாங்க. ஸ்டேரிங்ல இப்படி கைதா வைப்பாங்க, உடனே வண்டியை திருப்பி அந்த இடத்துக்கு போயிடுவாரு. அந்த சீன் மறக்கவே முடியாது ப்ரோ. கடைசியில இப்படி போய் இப்படி பனியில கைட்டுவாரு. அதே பாகுபலி சீன் அங்க வரும், கைட்டிட்டு கத்தி எடுத்து சுத்துவாரு. இப்படி கைய பிரபாஸ்க்கு த்ரோபேக் தான். பாகுபலியோட SS ராஜமௌலியோட நடிக்க சொல்லுங்க. வேற யாரோ எக்ஸ்ட்ராவா இந்த சாஹோ கூட நான் பாத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. அடுத்து ஆதி புருஷ், அடுத்து என்ன இது என்னடா போடுறது, கிளிய போற சாலரு யாரும் கிளிக்கிட்டோம் வரட்டும். எப்பா முடியல படத்தை சத்தியமா வந்து கிளிங்க வாங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அவங்க பிரான்ஸ்க்கு போடுவாங்க கமெண்ட் செக்ஷன். சாம்பார் கரண்ட் ஒயர் இவரு பிடிப்பாரா? சின்ன வயசுல கரண்ட் ஒயர் பிடிச்சி நரம்பு வரும். அது இவரு 25 வருஷம் கழிச்சு அந்த நரம்பு சாம்பார்ல மிளகாத்தூள் போட்டுறோம் ப்ரோ. பட்டினி ஜெயம் ரவி வந்துறாரு ப்ரோ அந்த படத்துல இருந்து. கடல் தாண்டும் பறவை அந்த மாதிரி தான் ப்ரோ எல்லாம் நடக்குது. அதான் சோ 4-5 படம் மிக்ஸ் ஆயிருக்கு ப்ரோ. அதான் ப்ரோ நம்ம ஃப்ரெண்ட்ஸா வந்தா கலாச்சி அதேதான் சொல்றோம். ஏ சர்டிபிகேட் எதுக்கு குத்தாங்க தெரியல. ராவன் வருவாரு, எல்லா சீன் எல்லா படமும் இருக்கு ப்ரோ. குழந்தையில வந்த நரம்பு வளர்ந்த வரைக்கும் அந்த நரம்பு அப்படியே கழுத்துலயே இருக்கும், பாத்துனே இருப்பாங்க. பச்சில பார்த்தா வேற ஏதோ ஜாதியா இருப்பான் ப்ரோ. என்ன சொல்றது, இவங்க ஒரு இதுவா இருப்பாங்க, அவங்க ஒரு கிளான், இவங்க ஒரு கிளான். என்ன சொல்றது, ஒரு தனியா ஒரு ரிலீஜன் அவங்கவங்கன்னு இருப்பாங்க. பச்சில பார்த்தா அவர் வேற ஏதோ தனியா ப்ளூ கலர் பச்சை கலர் எல்லாம் மாறுவார் ஒரு மாதிரி. அது என்னமோ என்னடா இது கார்ட்டூன் பாக்குற மாதிரி ஆயிடுச்சு ப்ரோ. சரி ப்ரோ, ப்ரோ ஃபாரின்ல இருந்து இறங்குவாங்க ப்ரோ. இந்த படத்துல இருக்கவே கூடாத ஒரே கேரக்டர் ஸ்ருதிஹாசன், மோஸ்ட் ஹேட்டட். ஸ்கிரீன்ல அவங்க வரும்போது எல்லாம் கத்துறாங்க, கேவலமா கத்துறாங்க. வருவாங்க. ஒரு மெக்கானிக் இங்கிலீஷ் தெரியுமான்னு தெரியல, அதுவும் எப்போ எடுத்தாங்கன்னு கூட தெரியல. நாலு வார்த்தை தமிழ் பேசும், திடீர்னு அதுவும் இங்கிலீஷ் நார்மல் இங்கிலீஷ் கூட பேசும். யூஎஸ்ல இருந்து அப்படியே வந்து பேசுவாங்க ரிட்டர்ன், அவ்வளவுதான். யாருக்கும் ஒண்ணும் புரியாது. மெக்கானிக் காரங்க என்ன புரிஞ்சதுன்னு தெரியல. ஏன்னா அவங்க பேசுறது இங்கிலீஷே இல்ல ப்ரோ. நீ பேச இங்கிலீஷ் தான் பார்க்கலாம் ப்ரோ. இப்போ எல்லாரும் வந்து கமெண்ட் செக்ஷன் எங்களுக்கு செய்யணும். நீங்க உங்க எல்லா சேனல்லையும் போடுங்க, பப்ளிஷ் பண்ணுங்க. ஓகேவா? படம் நல்லா இல்ல. ஓகே ப்ரோ, லேக் ஆகுது. ஒரு தடவை பார்க்கலாம் ப்ரோ. செகண்ட் ஹாஃப் தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ஒரே லேக் தான் ப்ரோ. 10க்கு ஒரு 8 தரலாம் ப்ரோ. சலார் நல்லா பார்க்கலாம். சலார் நல்லா இருக்கு. சலார் தானா நல்லா இருந்து ப்ரோ, சூப்பரா இருந்து. கேஜிஎஃப் மாதிரி இருந்து நல்லா இருந்து, சூப்பரா இருந்து. ஆமா ப்ரோ, செகண்ட் பார்ட் வேற இருக்குது. செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் டவுன் பண்ணிச்சு, பட் பரவாயில்ல. கிளைமேக்ஸ் எல்லாம் ஓகே தான். ரவி பாசுரா அவர் தான் காரணமே இந்த படத்துக்கு. மிச்சப்படிலாம் எல்லாரும் ஓகே தான். ஹல்க் மாதிரி இருக்காரு, தூக்கி அடிக்கிறது என்ன பறக்குறதுன்னா ஓகே தான் ப்ரோ. படம் ரொம்ப ஆவரேஜ் ப்ரோ. கேஜிஎஃப் அளவுக்குலாம் அதை கம்பேரே பண்ண முடியாது, ரொம்ப மாட்டமா இருந்துச்சு. அதாவது எனக்கு பர்சனலி போர் அடிச்சுது. நான் எல்லா படமும் போவேன் ப்ரோ, எல்லா படமும் ஆவரேஜ் ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போயிடுவேன். இந்த படம் சாப்பிடாம ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து வர்த்தே இல்லை. ஏன்னா பிரபாஸோட கேரக்டர் ஓகே, ஆக்ஷன் நல்லா இருந்துச்சு, அவரே ரொம்ப மாசா காட்டிட்டாங்க, அதுவே ஓரளவுக்கு லேகாக தான் இருந்துச்சு. பிருத்திவிராஜ் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, பாபியோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஸ்க்ரீன் டைம் பாபிக்கு கம்மி, ஆனால் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஸ்ருதி ஹாசன் தண்ணி கேன் போட வந்த நானும் மூமெண்ட். ஏன்னா அவன் எதுக்கு வந்தான்னு எங்களுக்கும் தெரியல, டைரக்டருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இனிமேல் செகண்ட் பார்ட்ல தான் போடணும் அவன். அதுவும் இல்லாமல் ஸ்ருதி ஹாசன் வந்து இடையில வந்து இங்கிலீஷ்ல பேசுவாங்க, செம்ம காண்டாகும் ப்ரோ. அதுவும் நல்ல ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கும்போது வெயிட் அது வேற ஒரு 10 தடவை வந்துட்டு சம்மந்தமே இல்லாமல் இங்கிலீஷ்ல பேசிடுவாங்க. அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் கத்திக்கு ஒரு சீன் இருக்கு ப்ரோ. பிளாஸ்டிக் கத்தி எடுத்தோம்னா அவங்க அம்மா டேன்னு கத்துறாங்க. அதெல்லாம் ஃபன்னு ப்ரோ, சிரிப்பு தான் ப்ரோ வந்துச்சு. அதெல்லாம் சீரியஸான இருக்க வேண்டிய மூமெண்ட்டு. அதுவும் இல்லாமல் படம் வந்து கேஜிஎஃப் எல்லாம் கம்பேரே பண்ண முடியாது. ஏன்னா கேஜிஎஃப்லாம் நெக்ஸ்ட் லெவலில் இருந்துச்சு,
இது அந்த அளவுக்கு இல்ல. அதுவும் இல்லாம படத்துல ஒரு பாட்டு இருக்கு ப்ரோ, யாயா யாயா யாயா, அந்த அளவுக்கு ப்ரோ. ஒரு ஆயா யாயா யாயான்னு கத்துறதுதான் ஒரு பாட்டு. அந்த படத்துல இருக்கிற ஒரே பாட்டு அதுதான். மொத்த பாட்டுமே யாயா 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 யாயா, ஒரு வேர்டு இல்ல ப்ரோ. ஆக்ஷன் சீன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு ப்ரோ, ஆனா ரொம்ப அதிகமா இல்ல. ஓகே. அதுவும் இல்லாம பிரபாஸோட ஆக்டிங்லாம் ஓகே ப்ரோ. பிருத்திவிராஜ் ஆக்டிங் சூப்பர். பாபியும் நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ. அந்த அளவுக்கு இல்ல ப்ரோ. கம்பேக் ஆவரேஜ் படம் தான், கம்பேக் எல்லாம் சொல்ல முடியாது ப்ரோ. பிரபாஸ்க்கு பாகுபலி தான் ப்ரோ. ப்ரோ ஒரு 10க்கு ஒரு 6 கொடுப்பேன் ப்ரோ. அதுதான் ஆனஸ்டா 6 ப்ரோ. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் சலார்ல யங்கர் வெர்ஷன் ஆஃப் பிரபாஸ் நான் பண்றேன். ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க.